அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீஸில் பிரெட் சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளான் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு குடமிளகா, நீங்கள் எந்த கலர் குடமிளகா உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி மஞ்சள் கலர் குடமிளகா கிடச்சிது. இதில் இருக்கிற அந்த விதை அதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதையும் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்குவோம். குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், இதையும் தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரெட்டில் வந்து செய்யும் பொழுது நம்ம ஸ்டஃபிங் வந்து ரொம்ப தின்னாகவும் சின்னதாகவும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ப்ரெட்டிலேருந்து நமக்கு சாண்ட்விச் பண்ணதுக்கப்புறம் அது வெளியே வராமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதில் குடமிளகாவை மட்டும் முதல்ல நம்ம வதக்கிக்கலாம். குடமிளகா வதக்கும் பொழுது எப்போவுமே அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் வதக்கிக்கணும். ஒரு 30 செகண்ட் வதக்கினாவே குடமிளகா வெந்து போயிடும். இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு மாத்திரம் உப்பு சேர்த்துக்கிறேன். குடமிளகாவில் அந்த உப்பையும் சேர்த்துட்டோன்னு சொன்னால் நமக்கு அது சாப்பிடும் பொழுது அந்த உப்போட நல்லாயிருக்கும். நான் கரண்டியை அப்படியே போட்டேன் பாருங்கள், ரொம்ப சுடுது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன். அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தில் ஒரு 3/4 பங்கு அளவு நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக தான் செய்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மாத்திரம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் ஒரு 10-15 செகண்ட் நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துடலாம். காளான் சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். காளான் வந்து தண்ணி விடும் பொழுது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காளானுக்கு மாத்திரம் உப்பு சேர்த்தா போதும். குடமிளகால ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இதை நல்லா நீங்கள் வந்து வதக்கி விடுங்க. ஒரு 1.5-2 நிமிஷத்துலேயே காளான் நல்லா வெந்துடும். இது கூட நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலை. இது கூட பீஸா டாப்பிங்ஸு, ஆரிகானோ சொல்லுவோம் இல்லையா, அந்த பீஸா டாப்பிங்ஸு அதை சேர்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ரெட் வந்து பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மல்டிகிரெயின் கிடைக்குது, ஆர்டினரியாக சாண்ட்விச் ப்ரெட்டு கூட கிடைக்குது. எது உங்களுக்கு இஷ்டமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து நெய் தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருக்கிற காளானை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கேப்சிகம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல குமிச்சு வைக்காமல் அந்த ப்ரெட்டோடைய எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் மிச்சம் வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளியும் வந்து நான் கொஞ்சம் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு கல்லை வந்து அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன். பட்டர், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் நெய் தான் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் நான் நெய் தான் வச்சுருக்கேன். பட்டர் இன்றைக்கி இல்லை என்கிட்ட, அதனால் இது நெய் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 2 கூட வைக்கலாம். வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை அது மேலே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மேலே நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். ப்ரெட்டும் வந்து கருகிராமல் நமக்கு வந்து பதமாக நல்லா டோஸ்ட் ஆகி வரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. டபுள் சீஸ் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. 2 பக்கம் கீழேயும் அந்த அடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் வச்சு மேலேயும் வச்சு கொடுங்க. நீங்கள் இது கூட வந்து சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம், சும்மாவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.